அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம கொய்யா செடியினுடைய வளர்ச்சியும் பார்க்கலாம், அப்படியே தக்காளி செடிகளுடைய வளர்ச்சி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரே செடியில் நிறைய தக்காளி பிஞ்சுகள், ஒரு செடி தான் இப்போதைக்கு காய் கொடுக்குறாங்க. தக்காளி நிறைய பிஞ்சுகள் பாருங்கள், கிளைக்கு கிளை பிஞ்சுகள் தான் இருக்காங்க. கொய்யா செடிலாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. செம்பருத்தி பூக்கள் ஒரே செடியில் ஒரு 15லேருந்து 20 பூக்கள், அது மாதிரி 2 செடி பூக்கள் இன்றைக்கி ஒரு 40 பூக்கள் மேலே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா கிளையிலையும் பூக்கள் தாங்க. நம்ம ஊரில் மழையும் வெயிலும் மாறி மாறி அடிக்கிறதுனால பூக்களுக்கு தடுமாற்றம் இல்லாமல் பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க. ஒரு தட்டு போய் இப்போ 4-5 தட்டில் பூக்கள் பறித்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பூக்கள் கொடுத்துருக்காங்க. சங்கு பூக்கள்லேருந்து அரளிப்பூக்கள், இட்லி பூக்கள்னு விதவிதமான பூக்களை அள்ளி கொடுக்குற நம்ம செடிக்கு நம்ம நாளைக்கு உரங்கள் கொடுக்கலாம். உரங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்ன மாதிரி உரம் கொடுக்கலான்றதை நாளைக்கு நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். அப்படியே இன்றைக்கி சீட்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சீட்ஸ் எல்லாம் சேகரிக்கலான்னு. தோட்டத்தில் கிடைச்ச அறுவடைகள் ஒரு பார்வை பார்க்கலாம். பூக்கள் சிகப்பு கலர் செம்பருத்தி ஒரு 40 பூக்கள் இன்றைக்கி, நாட்டு செம்பருத்தி. அப்படியே ஜிமிக்கி செம்பருத்தி ஃபேண்டா கலர் ஒரு 4 பூக்கள், ரோஸ் ஒரு 2 பூக்கள், பிங்க் அடுக்கு செம்பருத்தி, அரளிப்பூக்கள், சங்குப்பூக்கள், 4 விதமான சங்குப்பூக்கள், 4 விதமான அரளிப்பூக்கள் எல்லாம் இன்றைக்கி சீர்வரிசை தட்டுக்கு போகிற மாதிரி ஒரே தட்டுகள் ஃபுல்லாக பூக்கள் தாங்க. சைனீஸ் வைலட், அப்படியே பிரண்டை கொஞ்சம் பறிச்சாச்சு இன்றைக்கி, முடக்கத்தான் கொஞ்சம், பச்சை மிளகா அறுவடை, துளசி நிறைய கிடைச்சாங்க இன்றைக்கும் ஐயப்பனுக்கு. எல்லாம் அறுவடை செஞ்சுட்டு 2 நாட் ரோஸ் பூத்துருந்தாங்க இன்றைக்கி, அவங்களையும் பறிச்சாச்சு இன்றைக்கி. தேங்க்யூ ஆல், சப்போர்ட் பண்ணுங்கள்.